வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் இந்த வீடியோவில் 2004ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு சம்மை விவாதிக்கலாம். வாங்க அந்த சம்மை பார்க்கலாம். If integral sin x divided by sin of x minus alpha dx equal to ax plus b into log modulus of sin of x minus alpha plus c, then value of a comma b is a comma b ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. வரிசை ஜோடி ஆர்டர் பேரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ மைனஸ் காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா, ஆப்ஷன் பி காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, ஆப்ஷன் சி மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, ஆப்ஷன் டி சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம சரியான ஆன்சரை தேர்ந்தெடுக்கணும். இந்த சம்மானது தொகை நுண் கணிதம் இன்டெகிரல் கால்குலஸுங்கிற சாப்டரில் வரையறா தொகையிடல் இன்டெஃபினைட் இன்டெகிரல்ங்கிற டாப்பிக்கு உட்பட்டது. வாங்க சம்மை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஆர்டர் பேர் ஏ கமா பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. வரிசை ஜோடி ஏ கமா பியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏ பிங்கிறது என்னென்னா கொஸ்டின்ற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ, லாக் மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. இப்போ இது ரெண்டோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது. இந்த சிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரல் பண்ணால் வரக்கூடிய ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், தன்னிச்சையான மாறிலி. அப்போ இது கான்ஸ்டன்ட்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. ஒரு இன்டெகிரலோட ஆன்சரில் 2 டேர்ம் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படி கிடைக்குதுன்னா அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்? டீகாம்போசிஷன் மெத்தடு. ரெண்டாக பிரிச்சுட்டு தான் இன்டெகிரல் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சம் டீகாம்போசிஷன் மெத்தடுன்னு தெரிஞ்சிருச்சு. வாங்க சால்வ் பண்ணலாம். இன்டெகிரல் sin x divided by sin of x minus alpha into dxன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ sin of x minus alpha நியூமரேட்டர் sin x இருக்குது, டினாமினேட்டர் sin of x minus alphaன்னு இருக்குது. sin of x minus alphaவை எப்படி நம்ம எந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணலாம்? sin of a minus b ஃபார்முலா படிச்சிருப்போம்ல, சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். sin of a minus b யோட ஆன்சர் sin a cos b minus cos a sin b. அந்த ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். sin x divided by sin x sin a cos b minus cos a, ஏங்கிறது தான் x into sin b, sin bங்கிறது ஆல்ஃபா into dxன்னு வருது. இப்போ இதுக்கப்புறம் இதில் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணவே முடியல. ஏதாவது முடியுமா? அடுத்து என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நியூமரேட்டரில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. நமக்கு டீகாம்போசிஷன் மெத்தடை சால்வ் பண்ணோம்னா நியூமரேட்டரை மோர் தென் 1 டேர்ம் இருந்தால் தான் டீகாம்போசிஷன் மெத்தட் போடவே முடியும். இங்கே ஆனால் சிங்கிள் டேர்ம் தான் இருக்குது. டினாமினேட்டரை தான் மோர் தென் 1 டேர்ம் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? டினாமினேட்டரை இந்த சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவை அப்ளை பண்ண பிறகு நம்மளால் அதை டீகாம்போசிஷன் பண்ண முடியல, பிரிக்க முடியல. அதனால் என்ன செய்யலாம்? நியூமரேட்டரை இதே ஃபார்மெட்டை கொண்டுட்டு வர முடியுதான்னு பார்ப்போம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவை நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்காக இங்கே ஒரு ப்ளஸ் ஆல்ஃபாவையும் மைனஸ் ஆல்ஃபாவையும் ஆட் பண்ண போகிறேன். இன்டெகிரல் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா. இங்கே சைன் எக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நாம் இப்போ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபான்னு மாற்றிட்டோம். அப்போ இந்த டேர்மை ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த ப்ளஸ் ஆல்ஃபாவை பின்னு எடுத்துக்கிறோம். டிவைடட் பை ஆல்ரெடி டினாமினேட்டராக இருந்தது சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ். நியூமரேட்டரை மட்டும் ஒரு ப்ளஸ் ஆல்ஃபாவையும் மைனஸ் ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு டேர்மை ஏன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாங்கிறத ஏனும் ஆல்ஃபாங்கிறத பின்னு எடுத்துக்கிட்டால் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன வரும்? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட ஆன்சர் என்ன வரும்? சூப்பர். சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலாவை இங்கே நியூமரேட்டருக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். இன்டெகிரல் சைன் ஆஃப் ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா சைன் ஏ காஸ் பி, காஸ் பிக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் ஃபார்முலாவில் வரக்கூடிய
ப்ளஸ்ஸு காஸ் ஏ, காஸ் ஆஃப் ஏங்கிறது எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். சைன் பிங்கிறது ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு sin alpha divided by sin of x minus alpha into dx. இப்போ இந்த இன்டெக்ரலுக்குள்ள ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்படி ரெண்டு டேர்ம் இருந்தால் அதை தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணலாமா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல், தொகையிடலின் பண்புகள். இன்டெக்ரல் ஆஃப் f1 of x ப்ளஸ் ஆர் மைனஸ் f2 of x dxன்னு இருந்தால் அதை தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பண்பை பயன்படுத்தி இந்த ரெண்டு டேர்மையும் தனித்தனி இன்டெக்ரலாக பிரிச்சுக்கிறோம். இன்டெக்ரல் இதில் என்ன செய்ய முடியும்? காமனாக ஏதாவது இருக்கா? சூப்பர். சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவும் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா காமனாக இருக்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டராக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுறோம். மீதி இருக்கக்கூடியது காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு dx ப்ளஸ் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தனியாக பிரிக்கிறோம். இன்டெக்ரல் இந்த டேர்மில் என்ன செய்ய முடியும்? காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா. இதில் என்ன செய்யலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதுக்கு என்ன வரும்? சூப்பர், காட் தீட்டா. இங்கே தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக, அப்போ இதுக்கு பதிலாக காட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு போடலாமா? இதுக்கு பதிலாக காட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா, இந்த சைன் ஆல்ஃபாவை அப்படியே எழுதிக்கிறோம் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இதில் பாருங்கள், நம்ம எக்ஸை பொறுத்து தான் இன்டெக்ரலே பண்ணுறோம். அப்போ இந்த சைன் ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இன்டெக்ரலுக்குள்ளே கான்ஸ்டன்ட் இருந்தால் அதை வெளியே எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல், தொகையிடலின் பண்புகள் படிச்சிருக்கோம். கேங்கிறது ஒரு மாறிலியாக இருந்தால் அதை இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த பண்பை பயன்படுத்தி இந்த சைன் ஆல்ஃபாவை இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். சைன் ஆல்ஃபா இன்டெக்ரல் காட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ். இங்கேயும் ஆல்ஃபா தான் இருக்குது, இந்த இடத்துலையும் பாருங்கள் காஸ் ஆல்ஃபா தான் இருக்குது. ஏன் இதை இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுக்கலைன்னா, நமக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்டெக்ரல் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்துருக்கோம். கான்ஸ்டண்ட்டை இன்டெக்ரல் பண்ணால் கேஎக்ஸ் ப்ளஸ் சி, கேங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கேஎக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே கேக்கு பதிலாக தான் காஸ் ஆல்ஃபா இருக்குது, அதனால தான் இப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே மட்டும் நம்ம கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துருக்கோம். செகண்ட் டேர்ம் முறை மட்டும் கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டேர்ம் முறை எடுக்கலை. அதுக்கான காரணம் கான்ஸ்டண்ட்டை இன்டெக்ரல் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்துருக்கோம். இன்டெக்ரல் கே டிஎக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி முதல் டேர்மை மட்டும் இன்டெக்ரல் பண்ணால் என்ன வரும்னா, காஸ் ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சி. இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், சிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ப்ளஸ் இங்கே இருந்த சைன் ஆல்ஃபாங்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கிறோம். காட்டை இன்டெக்ரல் பண்ணால் என்ன வரும்? காட் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. காட் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஆனால் நமக்கு இங்கே காட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. எக்ஸுன்னு இருந்தால் லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு வந்திருக்கு. அப்போ இதுக்கு பொதுவாக ஒரு ஃபார்முலா என்னன்னா, காட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அதை இன்டெக்ரல் பண்ணால் லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருதோ அதால் டிவைட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த டேர்மை இன்டெக்ரல் பண்ணுறோம். அப்போ லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப்
எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறத அர்த்தம். அப்போ டிவைடட் பை 1 ப்ளஸ் சி. சிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இந்த காஸ் ஆல்ஃபாவை அப்படியே எழுதிக்கிறோம். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த லாகை 1ஆல் டிவைட் பண்ணோம்னா லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவை 1ஆல் டிவைட் பண்ணால் அதே டேர்ம் தான் வரும். அப்போ சைன் ஆல்ஃபாவை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். சைன் ஆல்ஃபா இன்ட்டு லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இந்த சைன் ஆல்ஃபாவை எடுத்து சியோட மல்டிப்ளை பண்ணோம்னா சி இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இப்போ காஸ் ஆல்ஃபாவை அப்படியே எழுதிக்கிங்க. காஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இந்த சியும் இந்த சி இன்ட்டு சைன் ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட். சி ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட், சி இன்ட்டு சைன் ஆல்ஃபாவும் கான்ஸ்டன்ட். ரெண்டு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் அதுவும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டை நான் சீன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஸ்டின்றையும் கான்ஸ்டண்ட்டை சீன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கொஸ்டின்றை கொடுத்துருந்த ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சி. அப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? காஸ் ஆல்ஃபா. அப்போ ஏவோட ஆன்சர் காஸ் ஆல்ஃபான்னு கிடைக்குது. ஏவோட ஆன்சர் காஸ் ஆல்ஃபான்னு கிடைச்சிருக்கு. லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவோட கோஎஃபிஷியன்ட் தான் பின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நமக்கும் லாகு மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவோட கோஎஃபிஷியன்ட் சைன் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. அப்போ பியோட ஆன்சர் சைன் ஆல்ஃபா. பி ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஆர்டர் பேர் ஏ கமா பி. ஏ கமா பியோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஏ கமா பியோட ஆன்சர் தான் தேவைப்படுது. ஏவோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா, பியோட வேல்யூ சைன் ஆல்ஃபா. நமக்கு ஏ கமா பியோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. ஏவோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா, பியோட வேல்யூ சைன் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சிருந்தோம். 4 ஆப்ஷன் எது சரியான ஆன்சர்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏவரை பாருங்கள். மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. நமக்கு கிடைச்ச ஆன்சர் காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா தான் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தவறான ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்கள். காஸ் ஆல்ஃபா கமா சைன் ஆல்ஃபா இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சரும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். மாணவர்களே, இந்த வீடியோவில் ஒரு சம்ம விவாதித்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு சம்முடன் சந்திப்போம். நன்றி.